எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனி திங். இப்போ பேசுறதை விட நன்றி. வி ஆர் ஆல் வெரி கிரேட்ஃபுல். எனக்கேவா எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. உங்களோட முழுமையான சப்போர்ட் அண்ட் உண்மையான ஒரு எப்படி சொல்றது, நீங்க மனசார வேண்டி விரும்பி எங்களுக்கு வாழ்த்துனீங்க, இந்த படத்துக்கு வாழ்த்துனீங்க, பிரசாந்த்க்கு வாழ்த்துனீங்க, அங்கிளுக்கு வாழ்த்துனீங்க. அந்த குட் விஷஸ் அண்ட் குட்வில் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. 90s கிட்ஸுங்கிற வேர்ட் வந்து கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாம போயிடுச்சோ. ஏன்னா மில்லேனியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக். அண்ட் அஃப்கோர்ஸ் சிங்கர். சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், ஐ திங்க் லாஸ்ட் வீக்கில் கூட சொன்னது, இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுதுன்னு. சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு மக்கள் இடையிலையும் சரி, ப்ரெஸ் மீடியாவோட சப்போர்ட்டும் சரி, மிகப்பெரிய லெவல்ல நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்தையுமே நீங்க உட்கார்ந்து பொறுமையா, நானும் கவனிச்ச ஒரு விஷயம், நிறைய ரிவ்யூவர்ஸ் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எடுத்து போடுறீங்க இல்லையா, அதுல வந்து யாருமே செல்போன் எடுத்து பார்க்கல அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் பார்க்கும் போதும் சரி, நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தேன் தியேட்டர்ல. ஐ வாண்ட் டு see the theater response. யாருமே நிஜமா யாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகல. எல்லாருமே வந்து உன்னிப்பா ரொம்ப இன்வால்வ் ஆகி, ஒரு சின்ன ஒரு சீன்ல கூட ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் பழைய தியேட்டர்ல முன்னாடி 90s தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த படத்துல இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆடியன்ஸா ஐ வாஸ் வெரி வெரி, எனக்கே புரியல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் யா, தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் அங்கிள் எஸ்பெஷலி என் மேல நம்பிக்கை வச்சு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக பசுமை ரவி. மழையும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிரசாந்த்கா கூட எவ்வளவு படங்கள் நடிச்சாலும் இந்த படம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம். ஆக்சுவலி கூட நிறைய ப்ரொமோஷனுக்கு நிறைய ஊருக்கு போறோம். ஏதோ ஒரு சந்தேகம், என்னதான் நம்ம குழந்தையா இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் தான் டிராவல் பண்ணுவோம். ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. என்ன எப்பவுமே தேவையான மேல ஒரு ஸ்ட்ராங் கான்பிடன்ஸ் இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்ம படம் பார்க்காது. ஏன்னா நான் ப்ரொமோஷன் போற வரைக்கும் இந்த படம் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்பிடன்ஸ் இல்லை. சரி ப்ரொமோஷன் போறோம், இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படிதான் போனேன். நானும் ரெகுலர் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் டிராவல் பண்ணேன். நிறைய ப்ரொமோஷன் போன, நிறைய இந்த படத்தை பத்தி பேசினேன். இது எல்லாமே பிரசன்ட் சார் மேலேயும் தியாகராஜன் சார் மேலேயும் உள்ள கான்பிடன்ஸ்ல பேசினேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஒரு நாள் படம் காமிச்சார், அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட கான்பிடன்ஸை எந்த விதத்தையும் குறைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு படம், பியூட்டிஃபுல் படம். இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரிவியூக்கு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். இருந்தாலும் ஒரு சின்ன, இருந்தாலும் நம்ம பிள்ளையா இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எப்படி வரணும் எப்படி போகுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே பிரசாந்த் சார், நாங்க சிம்ரன் பிரியா எல்லாருமே உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆடியன்ஸா இருக்கட்டும், நாங்களும் ஆடியன்ஸா தான் பார்த்தோம். ஒரு படம் பார்க்கும்போது தூக்கம் படம் சரியில்லைன்னா படம் பார்த்து முடியும் படம் முடிஞ்சிச்சு. ஹியூமன் சைக்காலஜியா சொல்லுவது இந்த படம் நல்லா இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏற்கனவே பார்க்கப்பட்ட செகண்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பா போயிருந்து ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லை. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை கொடுத்த தியாகராஜனுக்கு திருப்பி சொல்றேன் நன்றி. இந்த படத்துல அதுதான் தியாகராஜன் ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
பிரசாந்த் அவரோட பையன், எல்லாரும் பையன் பையன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பையன் அந்த படத்துல அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சிங்கர் நாங்க எவ்வளவு பெஸ்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட் எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்க கொடுத்துருக்காரு. பிரசாந்த் சாருக்கு அந்த கேரக்டர் என்னவோ அதைதான் பண்ணிருக்காங்க. மீறி ஒரு வார்த்தைகளை போடல. தட் இஸ் அவங்க பையன் மேல இருக்க கான்பிடன்ஸ். இந்த கேரக்டருக்கு விடுவாங்க. நம்ம பையனால அள்ளி கொடுக்க முடியாது அந்த கேரக்டர். அப்படி டிராவல் பண்ணாரு. அப்ப மற்ற சக கலைஞரையும் சக நடிகர்களையும் எப்படி ட்ரீட் பண்றாரு, இப்படிதான் எல்லா விஷயத்திலும் ஒரு இப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இத்தனை பெருசா ஆனாலும் சக்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு செகண்ட் ஷோ முடிஞ்சு மக்கள் சும்மா பேசுவாங்க, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அந்த ரிவ்யூ இல்லை. இப்ப நீங்க எல்லாருமே அதான் நம்புறாங்க. படம் பார்க்கறத விட யாரோ ஒரு பப்ளிக் வந்து சொல்ற ரிவ்யூ நம்பி பலாயிரம் பேர் போகாம இருக்காங்க தியேட்டருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு இப்ப தெரியும். ஆனா இன்னைக்கு போய் படத்தை பாருங்க தியேட்டர்ல. தப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க, எவ்வளவு சூஸ் பண்ணணும். படம் தப்போ இல்லையோ திண்டிகளா பாருங்க. அப்ப பார்க்கணும்னே புரியும். பாதி பேர் யாரோ சொல்ற ரிவ்யூ வச்சு படம் போவாங்க. ஒவ்வொரு படமும் பல ரத்தத்தை சிந்தி அந்த படம் எடுக்கிறாங்க. காசு ஆகட்டும், உழைப்பாகட்டும், எல்லா விஷயமும் யாரோ சொல்ற ஒரு ரிவ்யூ வச்சு தயவு செய்து மக்கள் பொதுமக்களுக்கு சொல்றேன், போகாம இருக்கிறாங்க. போய் பாருங்க. அது நீங்க ரிவ்யூ படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. படம்ன்றது ஒரு டைம் பாஸ்ங்க. அந்த டைம் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நல்லதோ கெட்டதோ எல்லாமே கரெக்டா இருக்காது. நம்ம வீட்டுல எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கா இல்ல இல்ல. அது மாதிரிதான் சினிமாவும் சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். அதை மீறி இத்தனை விருதுகள் இந்த படம் ஷூட்டிங் இருக்கு. இந்த படத்தை அப்படி இப்படி என்னவோ அப்படி பின்னாடி பேசுறது எல்லா விஷயத்தையும் காமிட்டு ஒரு ஜெயிச்சாரு பாருங்க. அதுதான் again அதுதான் இந்த படத்தோட அத நானும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கேன். பார்த்த மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எங்க அண்ணா ப்ரொடியூசரா இருந்தாலும் அவரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு, பிரசாந்த் சாரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதுதான் சொல்றேன். இந்த படத்தை மூலியமா சொல்லிட்டா எல்லாருமே அகெயின் எந்த விஷயத்தாலும் ட்ரை பண்ணா கண்டிப்பா கெயின் ஆகுங்க. இந்த கெயினால இந்த அந்த மூவி இந்த பிரசாந்த் சாரோட டீம். தேங்க்யூ வெரி மச்.